ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று ஆணி 30ஆம் நாள் முதல் ஆடி 4ஆம் நாள் வரை, அதாவது ஜூலை 14 முதல் ஜூலை 20 வரை உள்ள வாரப்பலனை 12 ராசிகளுக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கு இந்த வாரப்பலனை அந்த வாரமாகிய 7 நாட்களில் உள்ள கிரக நிலைகளை வைத்து அந்த பலனை நமக்கு பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்த்து விடலாம். இந்த வாரத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறார், மிதுனத்தில் குருவும் சூரியனும் இருக்கிறார். சூரியன் ஆடி மாதம் 1ஆம் நாள் கடகத்திற்கு பயிற்சியாகிறார், அதாவது ஜூலை 17ஆம் தேதி கடகத்திற்கு பயிற்சியாகிறார். பிறகு சிம்மத்தில் கடகத்தில் புதன், செவ்வாய்க்கேது சிம்மத்தில், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்கரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். புதன் கடகத்தில் இருக்கிறார், ஆனால் அவர் ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 2ஆம் நாள் வக்ரகதியை அடைகிறார். இதுதான் இந்த வாரத்தின் கிரக நிலை. இதை வைத்து இனி 12 ராசிகளுக்கு எந்த விதமான பலன்கள் என்று பார்க்கலாம். மேஷராசினரே, இந்த வாரம் உங்களுக்கு நல்ல அமோக வாரமாக இருக்கப் போகிறது. ஏனெனில் கடந்த சனிக்கிழமை தான் சனி வக்கரமாக இருக்கிறார், அதாவது 12ஆம் தேதி வக்கரமடைந்திருக்கிறார். அது இதுவரை உங்களுக்கு இருந்த 7.5 சனியினுடைய பலன்களை சிறிது குறைக்கும். அதாவது இதுவரை பணவரவு வந்து கொண்டே இருக்கும், ஆனால் கையில் நிற்காமல் சல்லடையில் உள்ள நீர் போல செலவுகள் ஆகிக்கொண்டே இருந்திருக்கும். அந்த செலவுகள் இனி கட்டுப்படும், பயணங்கள் வெற்றி பெறும், பணப்பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதனால் முதலீடுகளை செய்வதில் நல்ல முயற்சி எடுப்பீர்கள். அந்த முதலீடுகளில் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இருந்தாலும் 11இல் ராகு இருப்பதாலும் வக்கரகதியில் இப்போது சனி நிறைவதாலும் சில முன்னேற்றங்கள், வருமானங்கள், முதலீடு செய்வதில் பிரச்சனை இருக்கும். பேராசையில் பெருநஷ்டம் வேண்டாம். சிறப்பான முதலீடுகளை காட்டிலும் சேஃபான முதலீடுகளில் கவனத்தை செலுத்தவும். பண வழக்கங்கள் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவுவார்கள். ரிஷபராசி நண்பர்களே, சனி வக்கரமடைந்திருப்பதால் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். இருந்தாலும் அதிகாரிகள் கட்டுப்படிகள் குறைவதில் ஒன்றும் குறைவு இருக்காது. நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அதற்காக சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் கூடும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்திற்கு மாறுவதால் சகோதரனுடைய உறவுகள் மேம்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தாய்வழி உறவினர்களில் உறவு நன்றாக இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. தொழில்சார் பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, சனி வக்கரமடைந்திருப்பதால் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகப்படும். பயணங்களில் சில சங்கடங்கள் வந்து நேரும். தொழிலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ நீங்கும். முதலீடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். நல்ல முதலீடுகளை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் பணம் நஷ்டப்பட வாய்ப்பு இருக்கிறது. விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குத்தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சுப விரயமாக முதலீடுகளாக மாற்றினால் அது இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும்.
நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி பேச்சுக்கு நடப்பார்கள். தலைமை பண்பு, நிர்வாக பண்பு உங்களுக்கு வெளிப்படும். அது தொழிலில் மட்டுமல்ல, குடும்பத்தில் நன்றாக இருக்கும். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் ஆன்மீக பயணத்தில் நாட்டம் ஏற்படும். கடகம், இதுவரை இருந்த அதிகாரிகளின் கெடுபிடிகள் குறைந்து மன நிம்மதியடையும். இருந்தாலும் வீண் விமர்சனங்களும் வீண் பழிகளும் வரக்கூடிய காலமாக இருப்பதால் தொழில் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. அவசரப்படாமல் நிதானமாக வேலை செய்வது வெற்றியை தரும். தொழில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வருமானம், லாபங்கள் அதிகரிக்கும். தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மையை நன்றாக வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சிம்மம், அஷ்டமசனியின் தாக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரைக்கும் உங்கள் மேல் இருந்த வீண்பழி விமர்சனங்கள், தொழிலில் ஏற்பட்ட சுணக்கங்கள் சிறிது இந்த 4.5 மாத காலத்திற்கு அது நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில கவனங்களை செலுத்த வேண்டியிருக்கும். பயணங்கள் லாபத்தை தரும். அதிர்ஷ்டங்கள் கைகூடும். அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் பணவரவையும் எதிர்பார்ப்பீர்கள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நீங்கள் நல்ல லாபத்தையும் வளர்ச்சியையும் காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வாழ்க்கைத் துறையுடன் ஒரு பயணம் செல்ல விரும்புவீர்கள். முன்கோபம், உணர்ச்சி வசப்படுதல் அவற்றை தவிர்க்கவும். மனம் பதட்டமடையாமல், அவசரப்படாமல், அசட்டு துணிச்சல்களால் காரியங்களை செய்யாமல் இருந்தாலே இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இதை சாந்தப்படுத்த, மனம் அமைதியடைய இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீக வழி பரிகாரம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்திற்கு. கன்னி, இனி ஒரு 4.5 மாத காலத்திற்கு சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 6 சனி இருக்கிறது போல் உங்களுக்கு பலன் வரப்போகுது. நல்ல பலன்களுக்கு தருவார். இதுவரைக்கும் சனியின் கொடுத்த தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு குறையும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். வாழ்க்கையத்தினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகும். வீண்பழி விமர்சனங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தாலும் உங்களுடைய மூத்தோருடைய ஆதரவினாலையும் நன்றாக இருப்பீர்கள். மூத்தோருடைய சொல்வழி கேட்டு நடப்பது நல்லது. நண்பர்கள் மிகவும் நன்றாக உதவி செய்வார்கள். அதனால் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நண்பர்கள் உதவி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இந்த வாரம் இருக்கும். தொழிலில் ஒரு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களுடைய தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மை எல்லாம் வெளிப்படும். பயணங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் இந்த வாரம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. துலாம், சனி வக்கரத்தால் கொஞ்சம் எதிர்மறை பலன் தான் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் நன்றாக இருந்தவங்களுக்கு இனி ஒரு 4.5 மாத காலத்திற்கு பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்தணும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடைகள் ஏற்படும். ஈவன் இறை வழிபாட்டுக்கு அதில் கூட உங்களுடைய நாட்டங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதே நேரத்தில் வார கடைசியில் உங்களுக்கு வீண்பழி விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் நஷ்டமடைய வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. விருச்சிகம், இதுவரை எங்களுக்கு நிறைவேறாத விருப்பங்கள்லாம் இந்த ஒரு 4.5 மாத காலத்தில் நிறைவேறப் போகுதுங்க. தாயுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வசதி வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணி சுமை இந்த வாரத்தினுடைய மத்தியில், அதாவது ஒரு வியாழக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் பணி சுமையெல்லாம் கூடுங்க. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பதற்கு உங்களுக்கு பெண் ஊழியர்களும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்க போகிறாங்க. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த வாரம் அதை தவிர்த்துடுங்க. ஆனால் அது ஒரு வாரத்தில் மத்தியக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்டிப்பும் தேவை. நண்பருடைய செல்வாக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. பேசும்போது உணர்ச்சி வசப்படுவது அல்லது
செயல்பாட்டில் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வது அதையெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு ஆன்மீக யாத்திரை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருக்கிறது. தனுசு, உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நன்றாக செயல்படுத்தி வெற்றி காண போகிறீங்க. வசதி வாய்ப்புகள் கூடும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வார இறுதியில் பணி சுமை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. வாழ்க்கை துணையால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நண்பர்களால் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரங்களால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள் திட்டமிட்ட காரியங்கள் முதல் பாதியில் வெற்றி பெறும். மீதி பாதியில் அதாவது வாரத்தின் பின்பாதியில் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை வார இறுதியில் அரசு விஷயங்களை தவிர்க்கவும். சகோதர செல்வாக்கு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இந்த வாரம் நன்றாக இருக்கிறது. மகரம், சனியினுடைய தாக்கத்தினால் சனியினுடைய எதிர்மறை பலன்கள் குறையும். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய வாரம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பீர்கள். குழந்தைகளின் சுமை கூடுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். வாழ்க்கை துணை நண்பர்கள் போல் இந்த வாரம் உங்களை நடந்து கொண்டு உங்களை வழிநடத்தி செல்வார்கள். கும்பம், இந்த வாரம் இதுவரைக்கும் இருந்த வருமான தடைகள் எல்லாம் நீங்கள் இனி வருமானங்கள் நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இருந்தாலும் சோம்பேறித்தனம் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தலைக்கு மேலே வரும். இருந்தாலும் அதை சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட்டாலே நீங்கள் வெற்றி காணலாம். முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் செய்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் வாரத்தின் பிற்பகுதியில் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி பெறலாம். கூட்டு தொழில் இதெல்லாம் நன்றாக வெற்றிகரமாக இருக்கும். சகோதரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருப்பது நல்லது. மீனம், என்னதான் சனி வக்கரமானாலும் உங்களோட 7 சனியுடைய பாதிப்பு இருக்கத்தான் போகுது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த வாரம் கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பணப்புழ வழக்கங்கள் வாரத்தின் பிற்பகுதியில் நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு. வாரத்தின் இறுதியில் ஒரு நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். உறவினர்கள் உங்களுக்கு வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அல்லது உறவினரிடமிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வரும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த வாரத்தின் மத்திக்கு அதாவது ஒரு புதன்கிழமைக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீங்க. அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொண்டால் இந்த வாரம் இனிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரமாக அமைய, எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கருமத்தின் வலி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.